Hello guys, welcome to our channel. So Heart of Coding. ஸோ உங்களுக்கு யாருன்னா .NET எப்படி ஒரு மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் அவங்க எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க, அந்த கோடு எப்படி இது மல்டிபிள் பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணுது, எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் எழுதுகிற கோடு வந்து லினக்ஸில் ரன் ஆகுது, வெப்பேஜில் ரன் ஆகுது, அப்புறம் மொபைல்ஸ்லேயே ரன் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். லெசன் 10 ஜிட் கம்பைலர், ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன். ஆக்சுவலாக அது நேமுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் தான். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஸோ இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கைஸ் ஆக்சுவலாக ஆமாம், இந்த ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் பாருங்கள். டீட்டெயில்டு எக்ஸிக்யூஷன் ஸ்கீம் ஆஃப் .NET. ஸோ மாடர்ன் .NET கோர் அண்ட் லேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி இதனோட எக்ஸிக்யூஷன் இப்போ இருக்கல இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக சோர்ஸ் கோட் நம்ம எழுதுகிற சோர்ஸ் கோட் சிஎஸ்ஓவோ இல்லை விபிஓவோ என்ன லாங்குவேஜ் ஒன்றா இருக்கட்டும். ஆக்சுவலாக சம்திங் 65+ லாங்குவேஜுக்கு .NET சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன நடக்குன்னா, கம்பைலர் டைமில் கம்பைல் ஆகும். எப்படி கம்பைல் ஆகுன்னா, C# கோடுனா C# கம்பைலர் வந்து அதை கம்பைல் பண்ணும். C++னா C+ கம்பைலர் வந்து அதை கம்பைல் பண்ணும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், சாரி கைஸ். இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். என்னென்னா, எந்த லாங்குவேஜில் கோடு எழுதுகிறோமோ அந்த லாங்குவேஜோடைய கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும் .NETகுள்ளே. அது கம்பைல் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட் லாங்குவேஜை அது எடுத்துகிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் த மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டா என்னென்னா டேட்டா அபவுட் டேட்டா. ஸோ ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் அப்படி இருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுன்றது ஒரு டேட்டா. ஸ்டூடெண்ட் இப்போது ஜான் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா ஆக்சுவலாக அது ஒரு டேட்டா, ஜான் அப்படின்ற ஒரு டேட்டா. மெட்டாடேட்டானா ஸோ அவருடைய ரோல் நம்பர் என்ன, அவர் என்ன கிளாஸ் படிக்கிறார், அவருடைய ஏஜ் என்ன, அவருடைய ரேங்க் என்ன, அவருடைய மார்க் என்ன. ஸோ டேட்டா அபவுட் டேட்டா, தட் இஸ் கால் மெட்டாடேட்டா. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். டேட்டாக்கும் மெட்டாடேட்டாக்கும் தட் இஸ் த டிஃப்ரெண்ட். ஓகே, அது என்ன பண்ணணுன்னா இன்டர்மீடியேட் லாங்குவேஜ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அதை பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அதுதான் பார்த்தோம். MSIL மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியேட் லாங்குவேஜ், காமன் இன்டர்மீடியேட் லாங்குவேஜ். ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். அதுதான் ஆக்சுவலாக இங்கே IL இன்டர்மீடியேட் லாங்குவேஜ் ஷோ பண்ணுறாங்க. ஸோ அது என்னவா இருக்குன்னா, அது ஒரு அசம்பிளி ஃபைலாக இருக்கும், இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக இருக்கும். ஆக்சுவலாக இது கம்பைல் டைம், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோர்ஸ் கோட் கம்பைல் ஆகி ஸோ அந்த கோடை கம்பைல் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன ஸ்டேஜுக்கு வரும்னா இன்டர்மீடியேட் லாங்குவேஜ் வரும். ஸோ இது வரைக்கும் கம்பைல் டைம், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போது கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அது ஒரு அப்ளிகேஷனாக எடுத்து ஒரு மிஷினில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமில் தான் CLR வரும். ஸோ CLR அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டினில் இதை கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக .NETோடைய ஆர்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, CLR தான் ஆக்சுவலாக .NETோடைய ஆர்ட்டே. அது இல்லைனா கோட் ரன் ஆகாது. எப்படி நம்மளுக்கு ஆர்ட் இல்லைன்னா நம்ம பிளட் பம்ப் ஆகாது, அந்த மாதிரி CLR இல்லைன்னா கோடு எக்ஸிக்யூஷன் ஆகாது கைஸ். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன நடக்குன்னா, ஸோ CLRக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். CTS, CLS எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன நடக்குன்னா, அந்த கோடை பர்டிகுலரான கிராமர், ஆக்சுவலி இவங்க .NETன்னு ஒரு கிராமர் வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா, ஜிட்டு வந்து அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். எதுவுமே இல்லை கைஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெட்டா டேட்டாவாக இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை எந்த ஓஎஸில் அவங்க ரன் பண்ணுறாங்களோ அந்த ஓஎஸுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் இன் டைமில் அது என்ன பண்ணணும்னா, அந்த ஜிட் கம்பைலர் 0s or 1s சேஞ்ச் பண்ணி அந்த ஓஎஸ்க்கு கொடுக்கணும். அதை தான் அந்த வேலையை தான் பண்ணும். ஆக்சுவலாக ஜிட்டில் வந்து 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, இந்த MSIL இந்த இன்டர்மீடியேட் லாங்குவேஜை ஃபுல்லாகவே அது என்ன பண்ணுன்னா கம்பைல் பண்ணும். ரெண்டாவது வந்து எக்னோஜிட். இது என்ன பண்ணுன்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு பார்ட்டை மட்டும் இன்டர்மீடியேட் லாங்குவேஜிலேருந்து எடுத்து அதை என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூட் பண்ணி ஜஸ்ட் இன் டைமில் ஓஎஸுக்கு அது 0s or 1s பாஸ் பண்ணும். நார்மல் ஜிட் என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக இதனுடைய பெரிய பெனிஃபிட்டே அதுதான். இது என்ன பண்ணுன்னா, இந்த ஜிட்டு வந்து அது எடுத்து அந்த கோடை 0s or 1s கன்வெர்ட் பண்ணதில் அந்த பர்டிகுலர் ஒரு பார்ட் எடுத்து அது என்ன பண்ணுன்னா கேச்சிங்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோ. அதனால் என்ன நடக்குன்னா, திரும்ப கம்பைல் பண்ண கோடே திரும்ப அது கம்பைல் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் இதை அவாய்ட் பண்ணும். ஜிட்டு வந்து ஆல்ரெடி 0s or 1s மாற்றின கோடே திரும்ப மாற்றாது இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேச்சிங் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அதனால்
ரிப்பீட்டேஷன் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2 விஷயம் இருக்குது. மேனேஜ்டு கோட், அன்மேனேஜ்டு கோடுன்னு இருக்குது. ஆக்சுவலாக மேனேஜ்டு கோடு எப்படின்னா, நம்மளுடைய .NET கம்பைலர் இருக்குல்ல, கேர்பேஜ் கலெக்டர், ஆக்சுவலாக மெமரி அலகேஷன் அண்ட் மெமரி டெலிஷன். ஸோ மெமரி தேவைப்படும் போது அதை அலகேட் பண்ணோம். திரும்பவும் ஒரு மெமரி வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு அன்யூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து டெலிஷன் பண்ணி, அதாவது க்ளீன் பண்ணி திரும்பவும் அந்த ப்ராசஸுக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக அது இஸ் த கேர்பேஜ் கலெக்ஷன். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். எதுவும் இல்லை, நம்ம இன்டிஜர் a = 10ன்னு கொடுக்குறோம். ஸோ அது என்ன நடக்குன்னா, மெமரியில் ஒரு ஸ்பேஸ் தேவை, அதை 10ன்னு அது ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த அட்ரஸ் எடுத்து கோடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா, அந்த 10 அப்படின்ற வேல்யூ அப்படியே வச்சுருக்காது. அந்த அதுக்கான ஸ்கோப் முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணணும்னா, அதுக்கான அந்த மெமரியை அது ரேமில் இருந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இன்னொரு மெமரிக்கு அது கிடைக்கும். எப்படின்னா, பஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக கைஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஆக்சுவலாக பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு கண்டக்டர் இருக்கார். ஆக்சுவலாக அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டக்டர் தான் இங்கே ஆக்சுவலாக கேர்பேஜ் கலெக்டர்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போது நான் எங்கேருந்து எங்கே போகிறேன்னா, இப்போது சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஏன்னா எங்கள் நேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போது சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம் 3 ஸ்டேஜ் இருக்குது. சென்னை, தாம்பரம், பூந்தமல்லி, காஞ்சிபுரம் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்க. இப்போது ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருப்பார்னா, சென்னை டு காஞ்சிபுரம் டிக்கெட் எடுத்துப்பார். இன்னொரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருப்பார்னா, சென்னை டு பூந்தமல்லி அப்படின்னு ஒரு டிக்கெட் எடுத்திருப்பார். இன்னொரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருப்பார்னா, சென்னை டு தாம்பரம்னு எடுத்திருப்பார். இப்போது கரெக்டாக என்ன நடக்கணும்னா, சென்னை டு தாம்பரம் அப்படின்னு வந்த உடனே தாம்பரத்துக்கு யார் டிக்கெட் எடுத்திருக்காங்களோ அவங்க எங்கே இறங்கணுமோ அந்த ஸ்டாப் வந்தோடனே அவங்கள இறக்கி விட்டுட்டு, ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்க இறங்கினோடனே இன்னொரு புதுசாக வர பேசஞ்சரை அந்த சீட்டை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. பேசஞ்சருக்கு இருந்த ஆக்சுவலாக இப்போது தாம்பரத்துலேருந்து பூந்தமல்லி வராங்கன்னு வச்சுங்க. இப்போ அந்த இடத்துல நடக்குன்னா, அங்கே யாருன்னு சிலர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி சென்னையில் யாரும் சிலர் இருப்பாங்க, அவங்களும் பூந்தமல்லியில் ட்ராப் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க ட்ராப் பண்ணோடனே அந்த பிளேஸ் வந்து எம்டி ஆகும். இப்போது சென்னையில் ஏறினவங்க தாம்பரத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு பூந்தமல்லியிலையும் டிக்கெட் எடுத்துகிட்டு 2 பேருமே அவங்க இறங்காது இருந்தாங்கன்னா, புதுசாக ஏறவங்களுக்கு அந்த இடத்துல அந்த பஸ்ஸில் சீட் இருக்காது. இப்போ காஞ்சிபுரத்துக்கு வரவங்கள முன்னாடியவும் இறக்க முடியாது. அவங்க ஆக்சுவலாக காஞ்சிபுரத்துக்குன்னு டிக்கெட் எடுத்துகிறாங்க. இப்போது ஆக்சுவலாக இதுதான் கைஸ். ஸோ அவங்களுக்கான ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கோ அவங்க அந்த பீரியட் வந்த உடனே அவங்கள ட்ராப் அவுட் பண்ணணும். ஜஸ்ட் அதே சேம் கான்செப்ட் ஒரு வேரியபிளுக்கோ இல்லை ஒரு மெமரிக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ அதுக்கான ஸ்கோப் இருக்கிற வரைக்கும் தான் அது அந்த மெமரியில் இருக்கணும். அந்த ஸ்கோப்பு தாண்டி ஆட்டோமேட்டிக்காக கேர்பேஜ் கலெக்டர் வந்து அந்த ஸ்கோப்பை விட்டு கீழே இறக்கிடும். இப்போ என்னென்னா இன்னொரு பிரச்சனை, இது வந்து மேனேஜ்டு கோடு, அன்மேனேஜ்டு கோடுன்னு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, சில பஸ்ஸஸில் இருப்பாங்க, அதாவது அந்த பாஸ் டிக்கெட்னு எடுப்பாங்க. சென்னையில் ஆக்சுவலாக இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. என்னென்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு 500 கொடுத்து அந்த டேக்கு நம்ம ஒரு பாஸ் டிக்கெட் எடுத்துட்டோன்னா எந்த பஸ்ஸில் எவ்வளோ தூரம்னாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். வித்தின் அவங்க கொடுக்குற அந்த ரேஞ்சுக்குள்ளே, சென்னைக்குள்ளே அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுல ஸ்டார்டிங் பாயிண்டில் அது அவங்க வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னா அந்த பஸ் எங்கே போய் எக்ஸிட் ஆகுதோ, எங்கே போய் ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல அவங்க எக்ஸிட் பண்ணலாம். அவங்க இந்த ஸ்டாப்பில் தான் ஏறுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, இந்த ஸ்டாப்பில் தான் இறங்குவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக தட் த சேம் கான்செப்ட் அன்மேனேஜ்டு கோட். அது என்னென்னா, மெமரி எப்போ அலகேஷன் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த மெமரி எப்போது ஃப்ரீயாக பண்ணணுன்றது கேர்பேஜ் கலெக்ஷனுக்கு தெரியாது. ஸோ கண்டக்டருக்கு தெரியாது நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க அப்படின்னு அவங்கள கேட்க முடியாது. பாஸ் இருக்குது, நான் சீட் இருக்குது, நான் போயிட்டு நான் ஒரு சீட்டில் நான் சிட் பண்ணிக்கிறேன், எனக்கு எங்கே இறங்கணும்னு வருதோ நான் அந்த இடத்துல போய் இறங்கிப்பேன், நீங்கள் என்னை இறங்குங்கன்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் சேம் கான்செப்ட் கைஸ். ஸோ டிக்கெட் எடுத்தவங்கள கண்டக்டர் வந்து இறக்கி விடலாம், நீங்கள் எங்கே தான் டிக்கெட் எடுத்தீங்க நீங்கள் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பாஸ் எடுத்துகிட்டு வரவங்கள பஸ் விட்டு இறக்க முடியாது கைஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் மேஜரான ஒரு பெரிய விஷயம் கேர்பேஜ் கலெக்டரில்.
அவங்களாம் இறங்கினா தான் உண்டு. அந்த மாதிரி கோடுக்குள்ளே அன்மேனேஜ்டு கோட் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை அதாவது கோடு எழுதுகிறவங்களே அந்த மெமரியை ஃப்ரீ பண்ணி விடணும். இல்லைனா எங்கே அந்த அதாவது நம்மளுடைய பிசியை வந்து ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும் அந்த மெமரி வந்து ரேமில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ சாரி கைஸ், ஜிட்டுக்குள்ளே வந்து கேர்பேஜ் கலெக்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக சாரி கைஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ் ஜிட்டு. ஆக்சுவலாக ஒரு இன்டர்மீடியேட் லாங்குவேஜை யூசர் மெஷினில் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற டைமில் இது கரெக்டாக ஒர்க் ஆகணும். இது என்ன பண்ணும், அந்த கோடை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக ஓஎஸ்க்கு புரிகிற மாதிரி நேட்டிவ் கூட கன்வெர்ட் பண்ணி 0s or 1s கொடுக்கும். அந்த ஓஎஸ் சிபியூ வச்சு வேலை வாங்கி நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணும். தட் இஸ் த அதாவது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் கைஸ். ஸோ சாரி கைஸ். ஸோ ஆக்சுவலி இதை தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதனால் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை அந்த ஃபைனல் வீடியோவிலையும் ஓவரால் .NET எக்ஸிக்யூஷனும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி கைஸ். இந்த வீடியோவில் வந்து நான் அதை உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மேனேஜ்டு நேட்டிவ் கோட் இங்கே இருக்கா, அன்மேனேஜ்டுன்னு இவங்க கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இடத்துல அன்மேனேஜ்டு அதாவது அன்கம்பைல்டு மெத்தட் இவங்க நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. இதில் வேணாங்க கைஸ். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் கோட் கம்பைல் நடந்து இன்டர்மீடியட் லாங்குவேஜாக வருது. ஸோ அந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜை சிஎல்ஆருக்குள்ளே சம் டிக்ஷனரிஸ் இருக்குது, கிளாஸ் அண்ட் லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இன் டைமில் அந்த கோடை வந்து ஓஎஸ்க்கு புரிகிற மாதிரி நேட்டிவ் கோடை 0s or 1s கன்வெர்ட் பண்ணி ஓஎஸ் கையில் கொடுப்பாங்க. ஓஎஸ் என்ன பண்ணுன்னா அதை எடுத்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். என்ன கோடு கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட்டு கொடுக்கும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ காய்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரியலி தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.